அனைவருக்கும் நமஸ்காரம். மீன ராசி, ஆம், கடல் கடந்து செல்லுகின்ற ராசி. மாமியார் காலில் விழுந்து ஆசீர்வாதம் பெற்று பாருங்கள். உங்களுடைய திறனும் திறமையும் அங்கீகாரமும் புகழும் இதுவரை உங்களை தற்குறி என்று என் மாப்பிள்ளை ஒன்றும் இல்லை, இவர் இப்போ கணவனாக இருந்தாலும் இவர் ஒன்றும் சரியில்லை, பிறரால் இகழப்பட்டவர்களுக்கு இந்த காலம் மிக பொற்காலமாக இருக்கிறது. ஆம், மீன ராசிக்கு அற்புதமான காலம். இந்த காலத்தை சரியாக பயன்படுத்திகள். உங்கள் திறமையினால் இதனால் வரை உங்கள் ஏளனம் செய்தவர்கள் இப்பொழுது அண்ணாந்து பார்த்து பெருமூச்சு விடுவார்கள், அல்லது எதிர்பார்ப்புகள் அதிகமாக வைத்திருப்பார்கள். ஏனென்றால் பொறுமையின் சிகரம், ஆனால் அலைச்சலின் அதிகம். அலைந்து 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 திரிந்து நல்லவை என்று தேர்ந்தெடுத்து முத்துக்கள் போல உங்களுடைய பெருமைகளும் உங்களுடைய வளமைகளும் மெருகேறும் காலம். தனி மனிதன் தொழில் உலகத்தில், உறவினர் உலகத்தில், அல்லது நிர்வாக திறமையில், இப்போ உதாரணம் இப்படி எடுத்துங்களேன். இப்போ 10 பேர் எக்ஸாம் எழுதுகிறாங்க, சிஏ எக்ஸாம் எழுதுகிறாங்க, ஐக்யூ எக்ஸாம் எழுதுகிறாங்க, இன்டர்வியூக்கு போகிறாங்க. அதில் இவர் செலக்டட். இன்டர்வியூவில் கேட்ட கேள்விக்கு சரியான ஒரே வரியில் சரியான பதிலில். இப்போ உதாரணம், இப்போ ஜோசி பார்க்குறோம்னா பலவிதமான உதாரணங்களோடு சொல்லணும், அல்லது 4-5 பாயிண்ட் சொல்லி இந்த பாயிண்ட்டுக்கு தான் நீங்கள் வந்திருக்குன்னு கேட்கணும். ஆனால் வந்த வாடிக்கையாளருக்கு நீ திருமணத்திற்குத்தான் வந்திருக்கிறாய் என்பதை நெத்தியடியாக ஒரே கேள்வியில் ஒரே அம்பில் பல தலைகளை அறுத்தது போல ஒரே கேள்வியில் பதில் கிடைக்கும். அப்போது உங்கள் திறமை மெருகேறும். அந்த காலம் இந்த காலம். இதனால் வரை ஒவ்வொரு வேலை அங்கங்கே செய்திருந்த வேலையை, அல்லது அங்கங்கே சிறுவாடு வைத்திருந்த பொருளாதார பணத்தை எல்லாம் சேர்த்து ஒரு சாதனையாக, ஒரு பொருளாக, ஒரு தங்கமாக, அல்லது ஒரு செயலாக. பொண்ணில் இப்படி எடுத்துங்க. இந்த ஊரில் ஒரு 2 சென்ட் வாங்கியிருக்கீங்க, அந்த ஊரில் ஒரு 2 சென்ட் வாங்கியிருக்கீங்க, ஒரு கிரவுண்டு, அங்கங்கே வாங்கி வைத்த கிரவுண்டுகள் அத்தனையும் விற்று ஒரே இடத்தில் ஒரு அரண்மனையோ இல்லது ஒரு வீடோ, குறிப்பாக பள்ளிக்கூடம் பக்கத்திலும், குறிப்பாக கோயில் பக்கத்திலும், குறிப்பாக அரசாங்க அலுவலர்கள் பக்கத்திலோ அல்லது அரசாங்க ஊழியர்கள் பக்கத்திலோ கண்டிப்பாக வீடும் இடமும் நிலமும் இப்பொழுது பத்திரம் ரிஜிஸ்டர் செய்வீர்கள். உங்களுடைய படித்த சர்டிஃபிகேட் அத்தனையுமே எடுத்து ரிஜிஸ்டர் ஆஃபீஸ், எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் படித்த படிப்பிற்கு இப்போது வேலை உங்களுக்கு உண்டு. ஆக மீனம் தொழிலதிபர் ஆகுவதற்கும் உங்களுடைய திறமையை, சேமிப்பை ஒன்றாக வைத்து திறமையாக வெளிவந்து உங்கள் திறமையை நிரூபிக்கும் காலமாக இருக்கிறது. நன்றி, நமஸ்காரம்.